ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 28. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி வந்துருக்குன்னு பார்க்கலாங்களா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வீக்லி எக்ஸ்பெரி. ஸோ மார்னிங்லேயே வந்து ஒரு 50 பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் ஆனது. ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓவர்வி பிரேக் அவுட் பண்ணி பை சைடில் போனது. ஆஃப்டர் நமக்கு வந்து 11 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா செல் சைடில் கீழே இறங்குனது. ஓகேங்களா. ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையுமே நம்மளுடைய இண்டிகேட்டரில் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,100 இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி கால்லையும் புட்லையும் என்னென்ன என்ட்ரி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். ஸ்கல்பிங் என்ட்ரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் என்ட்ரியே 10 மணிக்கு வந்தது. ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். உங்களுக்கு எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 10:05 எக்ஸிட் வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் எக்ஸிட்லேயே வந்திருப்போம். அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 10:21 அங்கே பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்டில் எக்ஸிட் மார்க்கும் வரல. நமக்கு மூமெண்டம் ஸ்கல்பிங் ஹிட் ஆகல. ஓகேங்களா. இப்போ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 10:54 வந்திருக்கு பிரேக் அவுட் என்ட்ரி. ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அடுத்த தேர்ட் கேண்டில் நமக்கு எக்ஸிட் மார்க் வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துலையுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடில் செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு ட்ரெண்டு. ஸோ அதுக்கப்புறமேட்டு அது என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே வரல. அதேமாதிரி புட் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம் என்ன என்ட்ரி வந்துருக்கு. புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷனில் எதுவும் என்ட்ரி வரல. ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்தது. ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 12:21 வந்திருக்கு. அந்த கேனோட ரேஞ்ச் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. அந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். அடுத்த செகண்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 12:22 அந்த என்ட்ரி ஆக்டிவேட் ஆகலை. ஹை பிரேக் ஆகவே இல்லை. அடுத்தது 12:23 அடுத்த கேண்டில் என்ட்ரி வந்திருக்கு. அந்த கேண்டோட ஹை பிரேக் ஆகுது. என்ட்ரி வந்து ஆக்டிவேட் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா 12:27 பிரேக் அவுட் என்ட்ரி வந்துருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த கேண்டோட ஹை பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்திருக்கோம். அங்கேருந்து இந்த மொமெண்டம் கேப்சர் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கல்பிங் முடிஞ்சுது. அடுத்த பிரேக் அவுட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 12:57 வந்திருக்கு. ஆப்போசிட் சைடில் தேர்ட் கேட்லேயே எக்ஸிட் மார்க் வந்துருக்கு. இந்த என்ட்ரி நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1:04 அந்த என்ட்ரி வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகுது. ஓகேங்களா. ஹை பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அந்த என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1:33 ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்து நமக்கு இந்த மொமெண்டம் கேப்சர் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஜஸ்ட் பாருங்க 3 மினிட்ஸ் நமக்கு ஸ்கல்பிங் முடிஞ்சுது. அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1:42 பிரேக் அவுட் என்ட்ரி. ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்துருப்போம். அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு க்ளோசிங்கில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம் 2:30 ஸோ புட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் என்ட்ரி. அதேமாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ரிவர்சல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 10:20 வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகல, என்ட்ரி ஆக்டிவேட் ஆகல. அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 10:50 வந்தது. ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கு. ஓகேங்களா. ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு செல்லிங்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த என்ட்ரி அதுக்கப்புறம் என்ட்ரி வரல. புட் சைடு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 11:15 வந்தது. இல்லை அப்போ அந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேண்டில் ரெட்டில் இருந்தது. ஸோ அந்த என்ட்ரி நம்ம எடுத்துருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கில் போய் தான் என்ட்ரி வந்துருக்கு. ஸோ அதுவும் எடுத்துருக்க மாட்டோம். இன்றைக்கி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லை. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டேவும் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக என்னென்ன என்ட்ரி வருது நம்ம எல்லா என்ட்ரியுமே தொடர்ந்து எடுக்கும். ஓகேங்களா. நம்ம இது எல்லா என்ட்ரியுமே எடுத்துனா தான் வந்து பார்த்தா நம்ம ப்ராஃபிட்டபிள் இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஓப்பனிங்கில் 2 என்ட்ரி மட்டும் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு பிரேக் ஈவனில் தான் இருக்கும். ஓகேங்களா. எப்பயுமே நீங்கள் மார்னிங் செக்ஷனில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதோட ட்ரேட் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபுல் டைமே பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ரூல் படி எத்தனை என்ட்ரி வருதோ நம்ம அத்தனை என்ட்ரி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஆஸ் பர் ரூல் படி நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம எமோஷனலாக இப்போது எனக்கு இந்த ட்ரேட் அப்படின்னு நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்பயுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த டூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கிங்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா
நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.